அனலில் காய்ச்சி கருந்தொள்ளி பறையடிடா ஆண்டா நடிமை எவனுக்கும் போது எசடா அனலில் காய்ச்சி கருந்தொள்ளி பறையடிடா ஆண்டா நடிமை எவனுக்கும் போது எசடா உருட்டு அடிதா உச்சந்தோடு மகிடத்துல ஊருக்காகத்தான் உருமுறா உருமி போல கட்டருவா புடிச்ச கையை வெண்ணிலாவத்தோட போகுது கட்டங்கட்டூராவு காலம் வெண்கலத்தை காவு கேட்டுது பாண்டி நம்ம தோர பாண்டி ரெண்டாவது நீலாம் சாங்கி வந்தாண்டி பாண்டி நம்ம தோர பாண்டி ரெண்டாவது நீலாம் சாங்கி வந்தாண்டி எட்டூர் பஞ்சாயத்து அட்டன் பண்ண ஆளுதான் டொனால்டு ட்ரம்புக்கு அட்வைஸ் பண்ண பாக்குறான் சட்டத்திட்டம் எல்லாம் கதறு சட்டைக்குள்ள ரகசியம் சக்சஸ் ஆனாத்தான் சயின்ஸும் கூட அதிசயம் ஒளிஞ்சு காட்டுக்குள்ள கழிஞ்ச காலம் போச்சுடா மாசு பிளானட்டுல கால் வச்சாதான் மாசுடா முட்டாள்கள் யாரும் இல்ல பிரெயின் சைஸ் ஒண்ணுடா அண்ணாடங்காச்சு கிட்ட பிளாக் மணி ஏதுடா சனங்களுக்கு சரித்திரத்தை காட்டி கொடுக்குறான் சாம்பிலுக்கு நம்மளோட சொத்தை அழிக்கிறான் பாண்டி நம்ம தோர பாண்டி ரெண்டாவது நீலாம் சாங்கி வந்தாண்டி பாண்டி நம்ம தோர பாண்டி ரெண்டாவது நீலாம் சாங்கி வந்தாண்டி மாலு கட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டான் பாட்டி வடகடைக்கு பாவம் எண்ணி லாசுதான் அக்ஸ்போர்டு பல்கலைதான் விஞ்ஞானிகள் கூடமா உள்ளூர் 5ஆம் கிளாஸ் ஆர்பிடிக்கே பாடந்தான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் காலாவதி ஆச்சுன்னா களத்து மேட்டு கணக்கு கை கொடுக்கும் வாங்கடா ஊரை சுத்துறவன் ஊதாரியா இல்லடா சேட்டிலைட்டும் இனி தலைவனுக்கு தேருடா ஹிஸ்டரியில இல்ல இவன் பயண குறிப்புகள் விண்வெளிக்கு போக போஸ்ட் மாடர்ன் நோட்ஸுகள் பாண்டி நம்ம தோர பாண்டி ரெண்டாவது நீலாம் சாங்கி வந்தாண்டி பாண்டி நம்ம தோர பாண்டி ரெண்டாவது நீலாம் சாங்கி வந்தாண்டி எருமை மாடு கதவு தட்டிட்டு வரணும் தெரியாது, மாடு கொட்டைக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி. மேனர்லெஸ் ஃபெல்லோ. கதவை தட்டிட்டு தானே உள்ள வரேன். நான் பேசுகிறத மறுத்து பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்.
அறிவு கட்ட முண்டம். சரி, எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கண்ணே. வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? அவங்க வந்து 3/4 மணி நேரம் ஆச்சுண்ணே. 3/4 மணி நேரம் ஆச்சா? சரி, இன்னொரு 1/2 மணி நேரம் காத்திருக்கட்டும். இப்போவே நெளிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்கண்ணே. கதிர், காக்கிறவன் தான் மனுஷன். காக்க வைக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். அரசியல்லையும் அடிதடிலையும் காக்க வைக்கிறவனுக்கு தான் மவுசு. கூப்பிட்டதுக்கெல்லாம் பொசுக்குன்னு போய் நின்றுன்னு வைய, ஒருத்தன் மதிக்க மாட்டான். இவன் இந்த பிராய்லர் கோழி வந்துட்டானா? வந்துட்டானே. ம், எதுக்குண்ணே அவன்? நீங்களே வந்து விஷயத்த சொல்லிடலாம்ல. டேய், உனக்கு நம்ம ஊருக்காரங்களை பற்றி தெரிஞ்சது அவ்வளோதான். ஒரு சில விஷயத்தை நாம் போய் சொன்னால் நம்ப மாட்டாங்க. வெள்ளைக்காரன் வந்து சொல்லணும், இல்லைனா வெள்ளைக்காரங்கிட்ட வேலை செய்கிறவன் வந்து சொல்லணும். இவனா இந்த சோளம் கம்பு இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுடா, சாப்பிடுங்கன்னு சொல்லிப்பாரு, ஒருத்தன் சாப்பிட மாட்டான். அதே வெள்ளைக்காரன் ஒரு டப்பாவில் போட்டு இங்கிலீஷ் பேர் வச்சு விற்றான்னு வச்சுக்க, காலாவதி ஆனதுனா கூட வாங்கி திம்பாங்க. என்ன அம்புட்டு அறிவு. கிளம்புப்பா போவோம். எவ்வளவு நேரம் அவனுக்காக இங்கேயே உட்காந்து தேவடு காத்துக்கிட்டு இருக்குது? நமக்குன்னு ஒரு மரியாதை இல்லை? ஏய் உட்கார்றா. ஏய் சொன்னாக்கள் உட்கார்றா, உட்காரு. தம்பி, கழுதைக்கு வாக்கப்பட்டா உதப்பட்டு தான் ஆகணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அண்ணன் கூப்பிடுறாரு. வாங்கடா. இங்கிலீஷ் படத்தில் பார்த்து இருக்கப்பா, நிஜம்தான். நான் சக்தி, நல்லா இருக்கியா? இருக்கு. ஆ, ம், ஆ, ம். உட்காருங்க உட்காருங்க.
என்னடா வெள்ளைக்காரன் படத்தை மாட்டி வச்சு மாலெல்லாம் போட்டு வச்சுருக்கானேன்னு பார்க்குறீங்க. சொல்கிறேன். இந்த ஆளு பேர் நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆ நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆ நீல் ஆம்ஸ்ட்ராங். நிலாவில் முத காலடி எடுத்து வச்ச மனுஷன். எவ்வளோ பெரிய சாதனை அது. ஆ நம்மளாம் பெருசாக என்னத்தை பண்ணுறோம்? ஓடி ஓடி சொத்து சேர்க்குறோம். இந்த பணத்தை பின்னாடி ஓடுறோம். அப்படியே ஓடிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் போய் சேர்ந்துடுறோம். நம்ம 3வது தலைமுறை பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நாம் யாருன்னு. இப்படி வாழ்ந்தால் எப்படி தெரியும்? வாழ்க்கைன்னா ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று சாதிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். என்ன நான் சொல்கிறது? ஆமாங்க ஆமாங்க, நீங்கள் சொல்ல சரிதாங்க. என்னடா துரப்பாண்டி சம்மந்தம் இல்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்க. தெரியுது. நான் சொல்ல வர்றது ஒன்று தான். சாதிக்கிறவனை மதிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் கொண்டாடணும். இன்றைக்கி நம்ம நீலா ஆம்ஸ்ட்ராங்க்கு பிறந்த நாள். அதை நம்ம கொண்டாட போகிறோம். கேக் எங்கடா? இந்தா கொண்டு வரானே. எல்லாரும் வாங்க. போதும் 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 போதும். எல்லாம் வாருங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இவன் ஜாக், நம்ம சொந்தக்கார பையனோட ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒன்றா அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க. நம்ம ஊரை சுற்றி பார்க்கணுன்னு வந்திருக்கேன். இவன் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொன்னான். அது ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. அதை எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு மேலே அது ஒரு மாதிரி. டேய் சார், அது நீயே சொல்லு. ஓகே ஓகே சொல்லு. ஹாய்,
ஐம் ஜாக் ஃப்ரம் யூஎஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா டே அதுலடா அன்னைக்கு வேற ஒன்று சொன்னேன். வாட் அதான்டா அன்னைக்கு மேலடா அது தட் ஒன் அதை சொல்லு. அதை யூஎஸில் ஸ்பேஸ் எக்ஸ்னோ கம்பெனி டூரிசம் ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 500 மெம்பர்ஸை ஸ்பேஸை கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்ட போகிறாங்க. இட்ஸ் அ கிரேட் திங் யூனோ. பார்த்தீங்களா, நாம் இப்போ தான் காசி ராமேஸ்வரன் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க என்னடானா விண்வெளிக்கு டூர் போகிற அளவுக்கு யோசிக்கிறாங்க. அதான் முடிவு பண்ணிட்டேன் விண்வெளிக்கு டூர் போகிறதுன்னு. நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் விண்வெளிக்கு டூர் போயிட்டு வராருன்றது நம்ம எல்லாத்துக்கும் எவ்வளோ பெரிய பெருமை. அதுக்கு ஒரு 75 கோடி ரூபாய் செலவாகும். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். நமக்கு பெருமை தானே முக்கியம். நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஒவ்வொரு சங்கத்து சார்பாகவும் 5 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க. என்ன பேச்சே காணோம்? இல்லை துறை, இப்போ பணம் கொடுக்கறதுக்கே சங்கத்திலேருந்து முக்கிய முனைகிட்டு தான் பணம் கொடுக்குறாங்க. இந்த டயத்தில் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கேட்டிங்கன்னா நாளைக்கு சங்கத்தில் ஏதாவது பிரச்சனை ஆயிரும்பா. நான் உங்ககிட்ட கொடுக்குறீங்களான்னு கேட்கல, கொடுக்கணும்னு சொல்கிறேன். உத்தரவு. வயசில் மூத்தவேங்கிற முறையில் சொல்கிறேன். சங்கத்தில் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நான் காப்பாற்றிக்கணும்ல. இதை போய் நான் சங்கத்தில் சொன்னேன்னா என்னை பைத்தியக்காரன்னு நினைப்பேன். அது மட்டும் இல்லாமல் சங்கத்தில் இப்போ நிறைய இளந்தாரி பைய வந்துட்டான். அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும்ல. சுற்றி பார்க்க இடமா இல்லாமல் இருக்குது. பக்கத்தில் கேரளா இருக்குது, நல்லா சுற்றி பாருங்கள். இந்த அருமையான இடம் கோவா இருக்குது, அதையும் சுற்றி பாருங்கள். இல்லைன்னா நம்ம தாஜ்மஹால் இருக்குது, அதையும் நல்லா சுற்றி பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம தம்பியோடு சேர்ந்து அமெரிக்கா போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. அதை விட்டுட்டு விண்வெளிக்கு போயிட்டு வரேன்றதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிடக்கூடாது. இந்த விண்வெளி பயணமெல்லாம் நமக்கு தேவையா? பெருசு. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என் பேர் எங்கேயோ போகணும்னு ஆசைப்படுறேன். அவனை சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறத விட்டுவிட்டு ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்கிறீங்க. அப்பதா ஒழுங்கா மரியாதையா என் பேரன் கேட்குற காசை கொடுக்கல எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல. முகரைகள். நான் பெருசு பழசெல்லாம் ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்தணுமா? ஆமாம், கடைசியாக உங்கள் சங்கத்தில் எப்போ தேர்தல் நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? இத்தனை வருஷமாக அண்ணா போஸ்ட்டாக உக்காந்துக்கிட்டு உங்களெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க நாதி இல்லாமல் சுரண்டி சுரண்டி சொத்து சேர்த்துட்ருக்கீங்களே, இதெல்லாம் யாரால? சங்கம்லாம் இருக்கணுமா இல்லை வேணாமா? நான் விண்வெளிக்கு டூர் போகிறேன். இன்னும் 6 மாசத்துல நான் கேட்ட காசை கொண்டாந்து கொடுக்கணும். டன் சார். ஜாக், சரித்திரத்தில் இடம் பிடிக்க போறடா நீ. ஏதோ சொல்லுவாங்களே ராமருக்கு அணில் உதவி செஞ்சிச்சுன்னு, அந்த மாதிரி
மாவீரன் துரைப்பாண்டியின் விண்வெளி பயணத்திற்கு பிராய்லர் கோழி எனும் ஜாக் உதவி செய்தான் அப்படின்னு 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வர போறப்பார் நீ. சார் அதெல்லாம் வேணாம் சார். என்னோட பாஸ்போர்ட் கொடுத்தா போதும் சார். நான் போகிறேன் சார். ஏண்டா நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன், போகிறேங்கிற. வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது முக்கியமா இல்லை சாதிக்கிறது முக்கியமாடா? இல்லை சார், 10 நாள் தான் லீவ் இருக்கும் சார். அப்புறம் போய் ஜாபில் ஜாயின் பண்ணணும் சார். வேலைங்கிறிய அப்படி உனக்கு எவ்வளோ தானே சம்பளம் தராங்க? $5,000 சார் பர் மந்த். சரி, அந்த சம்பளத்தை மாதம் நான் உனக்கு தரேன். நீ இங்கேயே என் கூட செட்டில் ஆகிடும். நோ சார், இட்ஸ் இம்பாசிபிள் சார். ஐய இவன் என்னடா ஸ்கூல் பை மாதிரி நொய்யுங்கிறான். சரி கிளம்பு. ஆனால் ஒன்று, இப்போ நீ அப்ளிகேஷன் அனுப்பிச்சல, எஸ் சார். அதுக்கு அவங்க பதில் அனுப்புவாங்கல்ல, எஸ் சார். இந்த மாதிரி நீங்கள் விண்வெளி பயணம் போகிறதுக்கு சம்மதம் அப்படின்னு, அந்த பதில் வந்ததுக்கப்புறமா நீ கிளம்பு. சார் அதெல்லாம் இம்பாசிபிள் சார். உங்களெல்லாம் கூட்ட போக மாட்டாங்க சார். அதுக்கு நிறையா ப்ரொசீஜர் இருக்கு சார். டேய், அன்றைக்கி நீ என்ன சொன்ன? கேட்குற காசை கொடுத்தா கூப்பிட்டு போவாங்கன்னு சொன்னல, அப்புறம்? அதுக்கெல்லாம் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் வேணும் சார். டேய் பிராய்லர் கோழி, உனக்கு என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? வெறும் 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கப்ப விண்வெளிக்கு டூர் போகிற அளவுக்கு யோசிக்கிறவன் நான் மட்டும் 10ஆம் வகுப்பு போயிருந்தேன்னு வையே, நானே சொந்தமாக ராக்கெட் தயாரித்து அந்த ராக்கெட்டில் விண்வெளிக்கு போயிருப்பேன். புரியுதா? கதிர், இது உள்ளவை. சார் 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 என்னோட பாஸ்போர்ட் சார். தட் இஸ் மை லைஃப். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். சார் சார் மை பாஸ்போர்ட் சார். சார் ப்ளீஸ் சார். சார் என்னோட பாஸ்போர்ட் கொடுங்க சார். ப்ளீஸ் சார். சார் சார் ஐ பெக் யூ சார். சார் மை பாஸ்போர்ட் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் டெல் ஹிம் டு கிவ் மீ சார். சார் பாஸ்போர்ட் கொடுங்க சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ். இது பார், நீ இங்கேயே இருந்து எனக்கு தேவையானதை சொல்லி கொடுத்துட்டு என்னை விண்வெளிக்கு ராக்கெட் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் ஏறுறேன். புரியுதா? அது வரைக்கும் இந்த பிராய்லர் கோழி மாதிரி நோயின்னு இருந்தேன்னு வையே, அப்படியே சங்க நெரிச்சிருவேன். மற்ற சங்கத்துக்காரங்களாம் சேர்ந்து மினிஸ்டரை பார்க்கலான்னு இருக்காங்களாம். மினிஸ்டரை பார்த்தா பிரச்சனை சரியாயிருமா? தோற மினிஸ்டரோட ரைட் ஹேண்டு. இதனால் பிரச்சனை தான் பெருசாகும். பேசாமல் அவன் கேட்குற காசை கொடுத்துட்டு வேலையை பார்க்கலாம் தலைவரே. ஆமாம், இன்றைக்கி சந்திரனுக்கு போகிறேன்னுவான், நாளைக்கு சூரியனுக்கு போகிறேன்னுவான், அப்புறம் கடவுளையே பார்க்க போகிறேன் காசு கொடுப்பான். இப்படி கேட்குறப்பெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு இருந்தோம், கடைசியில் கோவணம் கூட மிஞ்சாது. இத்தனை வருஷமாக சங்க தேர்தலே நடத்தாமல் இவர் தான் தலைவராக இருக்கார். துறைக்கு பயந்துக்கிட்டு ஒரு வய நம்மகிட்ட கேள்வி வைக்காமல் இருக்காங்க. துறையை பகைச்சிக்கிட்டோன்னு தெரிஞ்சது அத்தனை பேர் சேர்ந்து நம்மளை ஆஞ்சிருவாங்க. அப்புறமா சங்க கணக்கெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யார் பதில் சொல்கிறது? நீ தானே பொருளாளர், நீ தான் பதில் சொல்லணும். என்னன்னு சொல்கிறது? தலைவருக்கு இவ்வளோ கொடுத்தேன், சங்க செயலாளருக்கு இவ்வளோ கொடுத்தேன்னா எத்தனை பேர்த்திட்ட இந்த மாதிரி ஊருக்குள்ளே சொல்லி வச்சுருக்க எனக்கு கொடுத்தேன்னு? கொன்னே விடுவேன். ஹைவேஸில் இடம் வாங்கி போட்டிருக்கே, எந்த பணத்தில் வாங்கினது? பாருங்க தலைவரே எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு. வாய முனுங்களா வெண்ணைங்களா, சின்ன பழத்தை நம்ம பேசிக்கிட்டு. Just leave me, man. I'll come myself.
Hey. Leave me. Hey, what is this? Oh, stop. இவன் யாரு? ஊருக்குள்ளே தான் தலைவரே, பிராய்லர் கோழி மாதிரி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன், அமுக்கிட்டு வந்துட்டோம். இவர்தான் அந்த மாங்காய் மடையனுக்கு ஐடியா கொடுத்த அறிவாளி. வா இப்படி வா. மேயிற மாட நக்கிர மாடு கெடுத்த மாதிரி அவனை விண்வெளிக்கு போ, சந்திரமண்டலத்துக்கு போன்னு சொல்லி உசு பேத்துறியா நீ? ஐயோ. புடிச்சலே. Please, guys, leave me. Getting pain, man. Leave me, please. That's not my mistake. ஓடியா sir. ஓடிற. ஐடியாவா கொடுக்குற நீ? Please, leave me, sir. Please. இங்க வா. Please. I'll tell you. Please, leave me, sir. Listen to me, sir. 3 நாள் தான் டைம். இந்த 3 நாளுக்குள்ள நீ ஊரை விட்டு ஓடிடணும். அப்புறம் என் கண்ணில் தட்டுப்பட்டேன்னு வையே, மாவானே உன்னை கண்டந்துண்டமா வெட்டி எருவாக்கிடுவேன். சார் என்னோட பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்காங்க சார். ஹெல்ப் மீ டு கெட் தட். நீ பாஸ்போர்ட்டை வாங்குவியோ வாங்க மாட்டியோ எனக்கு தெரியாது. 3 நாளைக்கு அப்புறம் என் கண்ணில் பட்ட உனக்கு இதே இடத்துல சமாதி தான். No, sir. Please, sir. Sir, please, leave me, sir. Leave me, sir. Ayyo. ஆடு வளர்க்குறோம், பாசமாக தான் வளர்க்குறோம். தேவைன்னும் போது வெட்டி சாப்பிட்றதில்ல, அந்த மாதிரி தான் இதுவும். அதனால் இவ்வளோ நாள் கூடவே இருந்துட்டு இப்படி பண்ணுறமேன்னு நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உசுரை எடுத்து தான் இன்னொரு உசுறு வளர முடியும். அதுதான் இயற்கை. இவன் இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணுறதுனால ஊரே வெறுப்பில் இருக்காங்க. ஒருத்தன் எவ்வளவு தான் பெரிய ஆளாக இருந்தாலும் ஊரில் இருக்க பெரிய மனுஷங்களை பகைச்சிக்கிட்டு பொழப்பு நடத்திட முடியாது. துரப்பாண்டி மட்டும் என்ன உத்தமனா? நிறைய வேற செஞ்சுட்டு தானே இங்கே வந்து உட்காந்துருக்கான். இப்போ நீ இருக்கிற இடத்துல அவன் மட்டும் இருந்தான்னு வச்சுக்க, இப்படியெல்லாம் உன்னை மாதிரி யோசிச்சுட்டு இருக்க மாட்டான். நீ எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருப்ப? லைஃப்பில் செட்டில் ஆக வேணாமா? இந்த உரைக்கு இப்போ என்ன கொடுத்துட்ருக்கோமோ அதை அப்படியே உனக்கு கொடுத்துட்றோம். சங்கத்தில் நான் பேசிக்கிறேன், என்ன சொல்கிற? இவ்வளவு சொன்னதுக்கப்புறமும் அவனுக்கு தான் விசுவாசமாக இருக்கணும்னு நினச்சேன்னு வையே, அவனுக்கு என்ன கதியோ
அதுதான் உனக்கும். நான் ஒன்றும் உன்னை கட்டாயப்படுத்தலை. நீ இல்லைன்னா வேற ஒருத்தன் பண்ணிட்டு போகிறான். இங்கே பாரு கதிரே, சம்பவத்துக்கு அப்புறம் போலீஸு கேஸுன்னெலாம் பயப்படாத. உள்ளே போகிறதுக்கு வேற ஆளை ரெடி பண்ணிக்கலாம். என்ன? எர்ரா கையா. ஏய், துரப்பாண்டியை கூட அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த கிளவி இருக்குல்ல, அதை முதல்ல போட்டு தள்ளணும். அட ஆமாங்க, அந்த கிழவி என்ன அழிச்சாட்டியம் பண்ணுது. அட ஆகிற காரியமாக எதையாவது பேசுங்கப்பா, சும்மா அர்த்தம் இல்லாமல் எதையாவது பேசிக்கிட்டு. மினிஸ்டர் வந்திருக்காங்கல்ல, அவங்கள போய் பார்த்து சொல்லுவோம். அந்த பொம்பளை பார்த்து சொன்னாத்தேன் இவன் அடங்குவேன். அதெல்லாம் சரி வராதுங்க. அவன் ஏதாவது ஒரு நம்ம குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அதனால தான் சொல்கிறேன், ஆளை காலி பண்ணிடுவோம். இது பெரிய பிரச்சனையில் போய் முடியும் போல் இருக்கு. வடச்சட்டிக்கு பயந்து அடுப்பில் விழுந்த கதையாகிற போது பேசாமல் பெரியவருக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம். அந்த ஆளும் நம்மள்ட்ட பிடிங்கி தீக்க தான் பார்ப்பேன். இருந்தாலும் இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ண மாட்டேன். ஐயாவுக்கு ஊருக்குள்ள இருந்த காமெடிலாம் தெரியாது போல் இருக்கு. அதே அப்படி பேசிகிட்டு இருக்காரு. பெருசு நாலு அல்லக்கையை சேர்த்துக்கிட்டு பஞ்சாயத்தை கூட்டியிருக்கு. துறையை மிரட்ட அவன் பஞ்சாயத்தையே காமெடி ஷோ ஆக்கிட்டு போயிட்டான். யார் பெருசா? சண்முகம் போய் கேட்டப்போ அந்த விஷயத்தை தலையிட மாட்டேன்னு சொன்னாருன்னு சொன்னேன். அதெல்லாம் சும்மா பாவலா காட்டுறதுங்க. அவருக்கும் மேலே வரணும்னு ஆசையெல்லாம் இருக்குது. எங்கள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் மினிஸ்டரை பார்த்து பேசுகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன, எல்லா சங்கமும் ஒன்று சேர்ந்து போய் பார்த்தோம்னா அந்த பொம்பளை துறையை கூப்பிட்டு கண்டிக்கும். இடைத்தேர்தல் வேறு வருது, அதனால் நிச்சயமாக அவனை அடக்கி வைக்கும். இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவன் கோமாளித்தனத்தை எல்லாம் காட்ட தான் போகிறான். அதனால தான் சொல்கிறேன், ஒரே அடியாக முடிச்சு விட்ருவோம். அதுதான் சரியாக வரும். விவரம் தெரிஞ்ச யாரும் துறையை செய்ய ஒத்துக்கிற மாட்டாங்க. புதுசாக தொழிலில் இறங்குறவங்க தான் தைரியமாக இறங்கி பண்ணுவாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்டம் துண்டமாக வெட்டி காணா பணமாக்கிடுவாங்க. அட என்னையா பேசுகிறீங்க? வெட்டுவேன் குத்துவேன்னு ரவுடி போயில மாதிரி. கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்கய்யா. எங்க பெரிய மனுஷன் மாதிரி ஒரு யோசனை சொல்லுங்க பார்ப்போம். சோத்துல விஷத்தை வச்சுருவோம். நீங்கள் என்னங்க சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? துறை வீட்டுக்குள்ளேயே போய் அவனுக்கு விஷத்தை வைக்கிறதுலாம் நடக்கிற காரியமா? அவன் வீட்டுக்குள்ளே போகாட்டி என்னையா, அவன் அடிக்கடி புலங்குற வீட்டுக்குள்ளே நுழையும். தெய்வமே, கொஞ்சம் புரியுறபடி தான் சொல்லுங்களேன். துரப்பாண்டி லோக்கலில் ரவுடித்தனம் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த காலத்தில் ஒருத்தையை விரும்பினான். அவன் அப்பா இந்த பொண்ணை அவனுக்கு கட்டித்தர மாட்டேன்ட்டான். துரப்பாண்டி உள்ளே போயிருந்த நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பன் இன்னொருத்தவங்க பேசி முடிச்சிட்டான். ஆனால் துரப்பாண்டி இன்னமும் அவள் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கான். அவ எப்படி விஷம் வைப்பா? அவள் வைக்க மாட்டா, அவள் புருஷன் வைப்பான்ல. அதுக்கு புருஷ ஒத்துக்கணும்ல. உள்ள வர சொல்லு. நாட்டு மருந்து, யாருக்கும் எந்த சந்தேகம் வராது. எல்லாம் நம்ம பேசினபடி தான். எதுக்கும் பயப்படாத. எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். வணக்கம். என்னையா
பந்தோபஸ்தா இல்லைங்க, இந்த ப்ரமோஷன் விஷயமா மினிஸ்டரை பார்க்கலான்னு. பார்த்தாச்சா? இல்லைங்க, ஏதோ மினிஸ்டர் வேலையாக இருக்காங்களா? அப்படியே நீங்கள் பார்க்கும்போது நம்ம ப்ரமோஷன் விஷயமா பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது சரி, உன் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிற புது எஸ்ஐ ரொம்ப வெறப்பா திரியிறானமே. ஆ? ஓ, அவனா இப்போ தானே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நாளாக ஆகுங்க. போக எல்லாம் சரியாயிரும். வணக்கம் சார், நீங்கள் மட்டும் உள்ளே போங்க சார். தேங்க்யூ சார். டேய் வெளில சரிண்ணே. அப்படியே பார்க்கும்போது நம்ம விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் விடு. ம், சரி வரேங்க. வாயா துரப்பாண்டி, உட்காரு. அப்புறம் ஊரெல்லாம் உன் பேர் கொடி கட்டி பறக்குதாமே. துரப்பாண்டினாலே அப்படி தானே. ஏயா சும்மாவே இருக்க மாட்டியா? விண்வெளிக்கு போகிறேன், சந்திரமண்டலத்துக்கு போகிறேன்னு உன்னைய கேட்க ஆள்லே நினச்சியா? இன்னும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த போகிறேங்கண்ணு. கீழே கட்சி ஆளுகளை தானே பார்க்க சொன்னேன். இந்த போகிறேங்கண்ணு. போ. ஊரில் என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்களே. ஒன்றும் இல்லாமையா ஒட்டுமொத்தமாக வந்து ஒப்பாரி வச்சுட்டு போகிறாங்க? ஆமாம், ஊரில் பஞ்சாயத்து நடந்துச்சாமே. பஞ்சாயத்து? ஓ அதுவா? அது ஒரு காமெடிங்க. நம்ம பெருசுங்களுக்கு பழைய மாதிரி களத்தில் இறங்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதுதான் இந்த மாதிரிலாம் கோமாளித்தனம் பண்ணிகிட்ருக்காங்க. என்கிட்ட அந்த பருப்பெல்லாம் வேகாதுன்னு தெளிவாக புரிய வச்சுட்டேன். இனிமேல் அடங்கியிருப்பாங்க. ஏதோ விண்வெளிக்கு டூர் போகிறோன்னு எல்லாத்துட்டையும் காசு கேட்டு மிரட்டுறியாமே, என்னையா கோமாளித்தனம் இதெல்லாம்? அது வேற கணக்கு. அவங்கள விட்டுத்தலுங்க. ஏரியாக்குள்ளே கட்சியில் இருந்து எதனா குடைச்சல் கொடுக்குறாங்களா சொல்லுங்கள், இப்பயே தட்டி வச்சிட்றேன். என்னையா சுத்த விவரம் இல்லாத ஆளாக இருக்க? வரப்போகிற இடைத்தேர்தலில் என்ன பொறுப்பாக்கியிருக்காங்க. இந்த தேர்தலில் கட்சி தோத்துச்சு, என் மந்திரி பதவி கட்சி பதவி ரெண்டும் காலி. இவங்க திட்டம் போட்டு தான் எனக்கு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. எல்லாம் அந்த முத்துச்சாமியோட வேலை. அவன் மட்டும் எதுலையாவது சிக்கி என் கையில் மாட்டுட்டும், நசிக்கிற நசிக்கை. அறிவு கட்ட முண்டம். மூளை ஏதாவது இருக்கா இல்லையா? இதை குடிச்சா வாய் நாராது. போய் அந்த லெமன் ஃப்ளேவர் எடுத்து தர்தி முண்டம். ஆ என்ன சொன்ன? அது தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் நம்ம கட்சி ஜெயிக்கணும். அதனால் உன் கோமாளித்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கட்சிக்கு என்ன வேலை தேவையோ அதை பாரு. அது தேர்தல் வேலை பார்க்குறதெல்லாம் சரி, நான் விண்வெளிக்கு டூர் போகிறதுல என்னங்க பிரச்சனை? பைத்தியக்கார மாதிரி பேசாத. நீ விண்வெளிக்கு போவியோ வியாழனுக்கு போவியோ அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இது சம்மந்தமாக நீ யார்ட்டையும் காசு கேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. துரப்பாண்டி, நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், புரிஞ்சுதா? இன்னும் 2 நாளில் பணம் வந்துடும். ஓட்டுக்கு 5000. எப்பவும் போல் தேர்தலுக்கு முத நாளே எல்லாத்துக்கும் பணம் போய் சேர்ந்துடணும். வை.
என்ன பலமான யோசனையாக இருக்கு? நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்மளை தோக்கடிக்க நம்ம கட்சிக்குள்ளே இருந்தே தீவிரமாக வேலை நடக்கும். எப்போவும் பணம் ஏன் மூலமாக தான் மாறுதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக கலெக்டர்கிட்ட போட்டு கொடுப்பாங்க. புதுசாக வந்திருக்கிற கலெக்டர் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு கேள்விப்பட்டேன். கலெக்டரை மாற்ற எவ்வளவோ போகிறான்னு ஒன்றும் நடக்கலை. சரி விடு, பார்த்துக்கலாம். எப்பவும் போல் மற்ற கட்சி வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். இந்த பணப்பட்டுவாடா மட்டும் நீங்கள் வேறு யார்கிட்டயாவது கொடுத்துருங்க. ஏன், உனக்கு என்னவா? எல்லாரும் என்ன தான் வேவு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம வேற ஆள்கிட்ட பணத்தை கொடுத்து பணப்பட்டுவாடா முடிச்சிடலாம். அப்பப்போ கோமாளித்தனம் பண்ணாலும் நீ மூளைக்காரந்தாயா? சொல்லு, பணத்தை யார்கிட்ட ஒப்படைக்கலாம்? அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதான் சரியாக வரும். என்ன தேடிட்டு இருக்க நீ? ஏதாவது திருட பாக்குறியா? இல்ல I was just seeing. I'll explain. Please come inside. நீ ஏதாவது தேடிக்கிட்டு இருந்த, நான் பார்த்தேன். Please don't shout. I'll tell you. I'll explain. Come please. கையை விடு. துரையன் எனக்கு தெரிஞ்சிச்சு, கொன்னே போட்டுருவாரு. Please silent. நான் திருட வரல. என்னோட பாஸ்போர்ட் எடுக்க வந்தேன். Please silent. Please. நேற்று 4 பேர் வந்து தூக்கிட்டு போய் எப்படி அடிச்சாங்க தெரியுமா? பாரு. என்னது அடிச்சாங்களா? யார் அடிச்சாங்க? தெரியல. ஐ டோன்ட் நோ. தே பீட் மீ லைக் அ ஹெல். எனக்கு 3-4 தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதை உள்ள நான் உருட்டு போகலான்னா கொன்னுடுவேன் மிரட்டுறாங்க. தே கோனா கில் மீ. ஐம் கோனா டை. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. மிரட்டுனாங்களா? இரு, துரையை நான் வரட்டு சொல்ல. No. Don't tell him. That's very dangerous. எனக்கு என்னோட பாஸ்போர்ட் கிடைச்ச மட்டும் போதும். உன்னோட பாஸ்போர்ட்டு பாட்டி சுருக்கு பையில இருக்கு. சொன்னா ப்ளீஸ், யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ ப்ளீஸ். யூ ஆர் ஒன்லி மை ஹோப். இஃப் ஐ எம் நாட் கெட்டிங் மை பாஸ்போர்ட் ஐ எம் கோனா டை ஹியர். ப்ளீஸ் யூ ஹேவ் டு ஹெல்ப் மீ ப்ளீஸ். I beg you please. You have to help me. எந்திரி முதல்ல. I don't know what to do. Please you have to help me. எந்திரி முதல்ல. Please you have to help me. Okay. Please. ஏன் இப்படி பண்ற? எழுந்திரு. Please help me to get my passport. Please. சரி இரு வரேன். அவன் காசு கொடுன்னு கேட்டானா? ஆமா பாட்டி. அவனுக்கு எவ்வளவு தைரியம்? துரை அண்ணனே கொடுக்க சொல்லிட்டாரு. துரையே சொல்லிட்டானா? சரி. கொடுங்க, நானே எடுத்துக்கிறேன். என்னடி பண்ற? இந்தாங்க பை.
You got it right? You got my passport right? பொறு பொறு. You got no? You got passport right? Right. Okay. Oh my God! You got my passport. I can't believe it. Yes. Oh my God! Look at my passport. I can't believe it. Thank you. Thank you so much. What? இரு. போச்சு துரையன் வந்துட்டாரு. ஐயோ, பார்த்து. ப்ளீஸ். சொர்ணா சொர்ணா பாட்டிக்கு என்னாச்சு? தலைவலிக்குதுன்னு படுத்திருக்காங்கண்ணா. காஃபி கேட்டாங்க. கொடுத்தியா? போட்டுட்ருக்கேண்ணா. ஆ அம்மா நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கா? எனக்கு ஒன்றும் இல்லையா, நல்லா தானே இருக்கேன். உடம்புக்கு எதுவும் இல்லையா? இல்லைண்ணா, நல்லா தான் இருக்கேன். சொர்ணா இந்த ஜாக் பாய் தானே இங்கே வந்தான்? இல்லைண்ணா, வரல. வர சொல்லியிருந்தனே. டேய் உனக்கு ஃபோனை போடு. சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி சரி நீ வா. நீ எல்லாம் சாகாம ஏன்டா உயிரை வச்சுக்கிட்டு இருக்க? நாண்டுக்கிட்டு சாக வேண்டியானே. ஊரே சிரிப்பா சிரிக்குது. இந்த கன்றாவையெல்லாம் பார்த்துட்டு என்னால் இங்கே இருக்க முடியாதுப்பா. நான் காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போகிறேன். உங்கள் அப்பா காலத்தில் எவ்வளோ கௌரவமாக இருந்த குடும்பம் இப்போ சந்திச்சிருக்கிறே. அப்போவே இவ வேண்டாம் வேண்டாம்னு தலைவலையாக அடிச்சுக்கிட்டேன். யாராவது கேட்டா தானே. இப்போதான் வேணும்னு ஒத்த காலில் நின்னியடா சண்டாளா. இப்போ பாத்தியா வெளியே தலை காட்ட முடியல. வந்துட்டான் குடிய கிடக்க வந்தான். இங்க யாரு? நீ என்ன பொண்ணு பார்க்க வரைச்ச உன்ட்ட என்ன சொன்ன? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, நான் வேற ஒருத்தனை விரும்புறேன். இதெல்லாம் சொன்ன அப்புறமும் நீ என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டா கூட அவன் கூட தான் குடுத்தன நடத்துவேன் சொன்னேனா இல்லையா? நீ நல்ல ஆம்பளையா இருந்திருந்தா அப்பவே என்ன கல்யாணம் கட்டிக்கிட மாட்டேன்னு சொல்லி இருக்கணும். சொத்து குடுக்குறாங்கன்ட்டு சொல்றதுக்கெல்லாம் பல்ல பல்ல இழிச்சுக்கிட்டு நின்னியல்ல. இந்த நடத்த முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியேடா. இது என் வீடு, என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். குடிக்கலன்னா போயிட்டே இருங்க. வெள்ள தள்ளுவாங்களாம்ல. நீ ஒரு ஒரு பொம்பளைய சொல்ற யோகிதை இந்த உலகத்துல எந்த ஆம்பளைக்குமே கிடையாது. சனியே சனியே.
என்னடி உன் புருஷன் உம்மனா மூஞ்சியாட்டம் உட்காந்துருக்கான், பிடிச்சி தாளிச்சிட்டியா என்ன? இங்கே யாரு? இந்த கிண்டல் மயிரெலாம் இப்போ வேணாம். நானே ஆங்காரத்தில் இருக்கேன். கோச்சிக்காதடி. நீ பண்ணுற கோமாளித்தனம்லாம் தெரியாதாக்கும். ஊரே கைகொட்டி சிரிக்குது. எங்க என் முன்னாடி வந்து எவனையாவது சிரிக்க சொல்லலாம் பார்ப்போம். உனக்கு அப்பப்போ இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்சிக்கிடுமா? விண்வெளிக்கு போகிறேன், சந்திரனுக்கு போகிறேன்ட்டு கேன பயலாட்டம். இருக்கும்படி சாதிக்கணும்னு நினைக்கிறவனை பூரா முதல்ல இந்த உலகம் கேன பையனை தான் பார்க்கும். இப்படி தான் இமயமலை உச்சியில் ஒருத்தன் ஏறணும்னு நினைக்கும் போது கேன பையன்னாங்க. ஏறின பிறகு சாதிஸ்டாருன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அந்த ஆள் பேர் கூட ஏதோ சிங்கு. டான் சிங். பேரு கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. டான்சிங் ஆம்ல டான்சிங்கு, அது டென்சிங்கு. பேரடி முக்கியம், செய்கிற வேலை தாண்டி முக்கியம். ஆமா, அந்த செல்வரத்னம் இருக்கான்ல, செல்வரத்னமா? நம்ம ஊரில் 170 பேர் செல்வரத்னம் தான் பேர் வச்சுருக்கோம். நீ யாரை சொல்கிற? ஓட்டுக்கு பணம் கொடுக்குற பொறுப்பாக படைச்சிருந்தாங்களே அந்த செல்வம். ஓட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம்லாம் களவு போயிருச்சாம்ல. மினிஸ்டர் பொம்பளை அவனை தூக்கிட்டு போய் உரின்னு உரிச்சிருச்சான். உனக்கு யார் சொன்னது? 6 மாசத்துக்கு ஏந்திருக்க முடியாதுன்ட்டு ஊரே பேசிக்குதுல்ல. ஆமா, எப்பவுமே பணப்பட்டுவாடா உன்கிட்ட தானே கொடுப்பாங்க. இந்த தடவை மட்டும் என்ன புதுசா அவன்கிட்ட கொடுத்துருக்காங்க? அதான் இப்படி ஆயிடுச்சு.
நீ படுக்கல? ம் ம் மாப்பிள 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 வாங்கப்பா. என்னப்பா வர சொன்னா தான் வருவீங்களா? இல்லைன்னா இந்த பக்கமே வர மாட்டேங்கிறீங்க. ம் என்ன மாப்பிள பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு முன்ன மாதிரி என்ன சண்டியாத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதோ இருக்கிறத காப்பாற்ற ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்படியே நேரம் கிடைக்கிறப்ப வர்றது தான். சரி. துரப்பாண்டி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்ம ஏதோ கேள்விப்பட்டீங்களா? அட அந்த கூத்த கேட்குறீங்களா? அவன் எப்பயுமே எப்படித்தானே கோமாளித்தனமாக ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பான். இந்த கமிஷன் மண்டி சண்முகம் இங்கே வந்தான். ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டான் இது சம்மந்தமாக. நான் முடியாதுன்ட்டேன். சரியாக தானே சொல்லியிருக்க. நாமளா துறையான்னு வந்தப்ப எல்லாரும் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அனுபவிக்கிறாங்க. மறுபடியும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா துறையை ஓரம் கட்டிடலாம், நம்மளும் மேலே வந்துடலாம். என்ன சொல்கிறீங்க? சண்முகம் வந்து கேட்டப்பவே சரின்னு சொல்லியிருக்கலாம்ல. அவன் கூப்பிட்டோன்னா நம்ம போனோம்னா நமக்கு என்ன மரியாதை? கொஞ்சம் இழுத்து அடிப்போம். அவனுங்களா திரும்ப திரும்ப வரணும். வரலை, அவனுங்களை நம்ம வர வைக்கணும். சவுண்டா குறடா. ஹலோ, நான் பெருசு சௌக்கியமா தெரியல? துரப்பாண்டி. எந்த துறை? சில பல வருஷங்களுக்கு முன்னாடி உனக்கு காப்படிச்சு மூளையில ஒன்றும் இல்லாம ஓரமா உட்கார வச்சானே அந்த துரை. ஏதோ கேள்விப்பட்டனே.
எனக்கு எதிராக ஆளுங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கியான்? ஆ ஏன் இது வரைக்கும் வாங்கின குத்தெல்லாம் பத்தாதா? நான் நினச்சிருந்தேன்னு உன்னை எப்போவோ தொலைச்சி கட்டியிருப்பேன்டா. எப்படி தெருவில் கோலி குண்டு விளையாடிட்டு இருப்பானே அந்த மிக்சர் வாங்கின வச்சா? சரி பஞ்சாயத்தில் பார்ப்போம். ம் இந்த ஊருக்கு பஞ்சம் பிழைக்க வந்தவன ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் எனக்குள்ள ஒரு வைராக்கியம், நல்லா வாழ்ந்தாகணும்னு. ஒரு காலத்தில் இந்த ஊரையே என் கைக்குள்ளே வச்சுருந்தேன். இப்போ எல்லாம் போச்சு. விட்டதையெல்லாம் பிடிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. இதை மட்டும் நீ கெடுத்து வச்ச மகனை புள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன், சங்கு அறுத்துருவேன். பேசு. இங்க பாருங்க துரைப்பாண்டி அண்ணே. இது அண்ணனா? என்ன அவங்கிட்ட பிச்சையா எடுக்க போற? ஒழுக்கமா கம்பீரமா பேசு. ஸோ என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணுறீங்க? உங்களை நம்பி எவ்வளோ பெரிய திட்டம்லாம் வச்சுருக்கோம். மாமா சொல்லி கொடுத்தாருல்ல உனக்கு. பாரு என்ன சொல்றாரு அது பாரு. மாதிரி செய்யக்கூடாது உனக்கு தெரியல. இப்படி தான் நடப்பியா? நல்லா வரப்பா நெல்லு. அப்படித்தான் நல்லா கம்பீரமா நடக்கணும். நட பாப்பா. அப்படித்தான் அப்படித்தான். என்னது? ஏன் மாப்பிள்ள என்னது? இருங்க மாப்பிள்ள, அப்பா கோவப்படுறாருல, சொல்றதை கேட்டு கொஞ்சம் நல்லா நடங்க. டேய் துரைப்பாண்டி என்ன கையா இப்படி நடக்குது? ஒழுக்கமா பேசு. டேய் துரைப்பாண்டி. இரியா நான் சொல்றேன், நீங்களே சொல்லுங்க. இங்க வா, நல்லா நில்லு. அந்த காலத்துல அப்பா நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? ஊர்ல கேட்டுப்பாரு, அப்படி இருந்தோம்யா. நல்லா நெஞ்ச நிமித்தி நில்லு. இருங்க மாப்பிள்ள, அந்த காலத்தில் நான் எப்படி இருந்தேன் சொல்லுங்க. அப்பா பாரு நல்லா வரப்பா நெல்லு. கம்பீரமா நடக்கணும், சிங்க மாதிரி. நல்லா நெஞ்ச நிமித்தி, இப்படி நல்லா நிமித்தி வெடக்கோழி ரெக்கே தூக்குன மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு, இப்போ நான் அப்படி நடந்து காமிக்கிறேன் பாரு. நான் நடந்து காமிக்கிறேன் பாரு எப்படின்னு. அது மாதிரி நடக்கணும். அப்படியே சைடு பார்வை பார்க்கணும். உட்காந்துருக்கேன் பூரா ஓடணும். நடங்க பாப்போம். நல்லா வரப்பா. இன்னும் கொஞ்சம் நல்லா. ரொம்ப தலையை திருப்பாதீங்க, லேசா. பசி எடுக்குதுப்பா, சோறு தின்ட்டு பேசவா? கோமாளி மாதிரி நடக்கிறான் பாரு. டேய் துரைப்பாண்டி என்னடா? அழுகாத, நிறுத்து, பேசு. துரைப்பாண்டி என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. அப்படியா? கரெக்டா? அதே மாதிரி நடா நடந்து காட்டு. இவனை வேணாம் விடுங்க.
என்ன துரப்பாண்டி, ஊருக்குள்ள அவ்வளோ பெரிய ஆளா நீ? ம், ஒழுங்காக இருக்கிறதா இருந்தா இரு. எனக்கு கோபம் வந்துச்சு, என்னாகும் தெரியும்ல. என்ன துரப்பாண்டி, ஊருக்குள்ள நீ அவ்வளோ பெரிய ஆளா? ஒழுங்காக இருக்கிறதா இருந்தா இரு. என்னை பற்றி தெரியும்ல. என்ன முக்கால்வாசி ஆளுகளை காணும்? துரப்பாண்டிய நேரடியாக பகைச்சிக்க விரும்பாமல் எவனும் வரல. இன்னைக்கு மட்டும் நம்ம கத்த காமிச்சிட்டோம்னு வச்சு எல்லாரும் நம்ம பக்கம்தான். ராசு துறையை எப்படி டீல் பண்ணுறான்றது தான் இருக்குது. என்ன துரப்பாண்டி, ஊருக்குள்ளே உன்னை கேட்க ஆள் இல்லைன்னு நினப்பா? ம், துரப்பாண்டி, என்ன உன் இஷ்டத்துக்கு எல்லாமே சரியா? உன்னை கேட்க ஆள் இல்லாதனால உன் ஆட்டம் ஓவராக போயிடுச்சு. தொலைச்சிடுவேன். ராசு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? தைரியமாக பேசணும். அவன் முன்னாடி நல்ல கெத்தா கால் மேலே கால் போட்டு கம்பீரமாக உட்காரணும். ம், புரிஞ்சுதா? ம். ம், ம். அழக, ராசு பின்னாடி கூட்டத்தை பார்த்தியா? ஆமாண்ணே. அடேங்கப்பா, ஊரே திரண்டு வந்திருக்கு. அழகர் ஆத்துல இறங்குறப்ப கூட இம்புட்டு கூட்டம் கூடுறது இல்லையே. ஏப்பா ராசு, உன்னை ஊருக்குள்ள உன் கூட்டாளிலாம் கோழி குண்டு விளையாட ஆளை காண சொல்லி கூப்பிட்டுருக்கானுங்க. நீ என்ன இங்கே உட்காந்து இந்த பெருசுகளோட என்னப்பா செய்கிற? துரப்பாண்டி, இந்த கிண்டல் பேச்செல்லாம் வேணாம். ஏதோ ஊருக்காரங்களாம் வந்து ராசிட்ட முறையிட்டதுனால அவங்க சார்பாக நாங்கள் பேச வந்திருக்கோம். என்ன நம்ம ராசுக்கிட்டேயா? ஏய், பேசணுமாமுல்ல. ராசு பேசு. தோப்பார் துரப்பாண்டி, நீ செய்யறது சரியில்லை. உன்னை கேட்க ஆள் இல்லை நினச்சியா? ஏதோ போனா போகட்டும்னு இத்தனை நாள் சும்மா இருந்தேன். அங்கே டூர் போடுறேன், இங்கே டூர் போடுறேன்னு ஜனங்களை இம்சை பண்ணுனேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு கோபம் வந்தா அப்புறம் அவ்வளோதான். இனிமே யாரும் உனக்கு மாமூல் தர மாட்டாங்க. இத்தோட எல்லாத்தையும் நிறுத்திக்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ பெத்தராசு, முடியலப்பா, முடியல. கடிச்சா உனக்கு கடிச்சா, உனக்கு கடிச்சா. ஐயோ ஐயோ. சரி 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 சரி, காமெடி டைம் ஓவரு, கிளம்பலாம். ஏ ராசு இவ்வளோ தூரம் பேசியிருக்காப்புல, பரிசு கொடுக்காம போனா இப்படி? சாப்பிடு. அட பொடி, போய் ஓரமாக உட்காந்து சாப்பிடு. ஏய், என்னப்பா என்ன பேசிய முடியல, அதுக்குள்ள கிளம்பி போய்கிட்டு இருக்க? என்ன பெருசு, ஊருக்குள்ளே இருக்கிற கோமாளி தூக்கிட்டு வந்து நீ போட்டிருந்த பழைய காலத்து கண்ணாடி தூக்கி மாட்டிட்டா பெரிய ஆள் ஆயிடுவானா? என்னை மாதிரி தாடி வச்சுட்டா துரப்பாண்டி ஆயிடுவானா? என்ன உங்கள் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்தா நான் இங்கே வந்திருக்கேன் நினச்சியா? உன் முதுகு பின்னாடி எவன்லாம் ஒண்டிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன். பார்த்துக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் இருக்குதுரே. துரப்பாண்டி, நீ செய்யறது சரியில்லை. ஐயோ, ஏண்டா அவன் தான் போயிட்டால, இன்னும் ஏன்டா கிச்சு கிச்சுன்னு கத்திட்டு இருக்க?
ஹலோ, என்னையா மருந்து கலந்துட்டியா? குடிச்சிட்டானா? ஹலோ, பேசியா? கேட்குதா? வயலுக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க, சொல்லியா பாடியை தூக்கிடுவோம். இல்லை சார், எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது சார். அப்போ மருந்தை கலக்கலையா? யோ, நான் அப்பயே சொன்னேன் இவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு. என்னடா தூக்கம் வருதா? இல்லைண்ணே. வேற யாரையாவது ஓட்ட சொல்லவா? இல்லை, நானே ஓட்டிடுவேண்ணே. என்னடா என்னடா எல்லாம் பந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி உட்காந்துருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஆமாம் சிவா அண்ணே, உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்கல்ல? ஆமாண்ணே. என்னாச்சு? எல்லாத்துக்கும் இஷ்டம் தானே. ஆனால் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. அதிகமாக கேட்குறாங்களா? அப்படின்னா அந்த பைபிளையை கொண்டாந்து அன்பான அலுவலத்தை சொல்லி அனுப்புவோமா? ஐயோ, அதெல்லாம் வேணாண்ணே. மாப்பிள்ளை நல்லவர் தானே, அவங்க பேசுறத விட கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. அந்த பைபிள் என்ன பண்ணுறான்? அவர் சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார். சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? என்னையா எவனை கேட்டாலும் சாஃப்ட்வேர் அப்படி என்ன தான் ஏன் பண்ணுவாங்க அவங்க? தெரியாதுண்ணே. டேய், உங்கள் யாருக்காவது தெரில. அதுதானே. அதெல்லாம் சரிதான். உன் தங்கச்சிக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா? பொண்ணுக்கு இஷ்டம் தானே. பிடிச்சிருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணி வை. சும்மா சம்பாதிக்கிறான் படிச்சிருக்கான்றதுக்காகலாம் கல்யாணம் பண்ணி வைக்காத. சரிண்ணே. பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும். சரிண்ணே. அதான் அண்ணன்ட்ட தங்கச்சி விஷயமா பேசியிருக்கேன். என்ன இந்நேரம் வரையா? என்னடா அந்நியாரா? அண்ணன் வர சொன்னாரு. ஓ, சரி சரி சரி. அப்படியா? Hey!
இங்கே என்னடா பண்ணுறீங்க? ஆ ஏய் என்ன என்ன கையில் போடலாம்? ஆ ஏய் 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 என்ன யாரு அந்த ஒட்டா கைசியா? ஆ மினிஸ்டரா? ஏய் கதிரே தப்பு பண்ணுறீங்க. ஏய் ஏய் வேணாம். யாரா? ஆ மினிஸ்டரா? ஆ எவ்வளோ கொடுத்தாங்க? வந்து ஏய் கொன்று. ஆ ஏய் சதீஷே வேணாம். ஏய் ஏய் பணமா இந்தா. ஹலோ யோ துரப்பாண்டி என்ன எப்படி பண்ணிட்ட? யோ இன்சு என்னையா அது? நான் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னை என்கவுண்டர் போட சொல்லி மினிஸ்டர் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒழுங்கா எங்கேயாச்சும் யோ escape ஆயிரு. என்னையா சொல்ற? நான் இல்லையா? டேய் அழக ஏய் நான் தான்டா எங்க இருக்க? ஏய் உடனே கிளம்பி முக்க ரோட்டு கோடா. ஏய் வந்து சொல்றேன்டா.
அப்பா இப்போ என்னண்ணே பண்ணுறது? ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். பசி உயிர் போகுதுண்ணே. ஒளியிறது காட்டுக்குள்ளே போய் வந்துட்டு பெரிய தப்புண்ணே. திங்கும்போது அளவா திங்கணும். நல்ல மாமியார் விட்டு விருந்துக்கு வந்த மாதிரி வச்சு மாட்டினா எப்படி மிச்சம் இருக்கேன்? என்ன மட்டும் சொல்கிற? நீ தான் தின்ன. பேசாமல் கிளம்பி ஊரை பக்கம் போவோம்ண்ணே. எதுக்கு? சாகிறதுக்கா? ஊருக்குள்ளே போனோம் போட்டு தள்ளிடுவாங்க. அவன் கோலவரையில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இருந்தது இருந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் காட்டுக்குள்ளேயே ஓட்டணும்னு வைய, நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும். எல்லாம் ஒன்றால தான். பீகார் ஒரிசான்னு போயிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு காட்டுக்குள்ளே கூட்டு வந்து கொலை பண்ணி போட்டு கொள்றேனே. பைத்தியக்கார போயில இந்த காட்டுக்குள்ளே இருந்ததில் தான் இத்தனை நாள் உசுரோடாக இருக்க முடிஞ்சுது. வேற எங்கிட்டாவது போயிருந்தோம் போலீஸ்காரன் கண்டுபிடிச்சி சுட்டே கொண்டிருப்பேன். என்கவுண்டரில் போகிற அளவுக்கு நம்ம பெரிய ஆளானே. எனக்கு நம்பிக்கை இல்லை. பெரிய ஆள் நீ இல்லைடா, நான். அப்போ நான் என்ன மைத்திங்க பட்டியாக கிடந்தானோ? நான் போகிறேன். எதுக்கு? போய் நீ போட்டு கொடுக்குவா? கொண்டே விடுவேன். டேய் 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 ஏன்னா சாப்பிட்டு இருக்க? விஷமா இருக்க போது துப்பி தொலைடா. துப்பு. விடுண்ணே. நீயும் சோறு போட மாட்டேற, என்ன எதையும் பிடிங்க திங்க விட மாட்டேற. இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே திங்கிறதுக்கு ஒரு ஜீவன் கூட இல்லை. திங்கிறதுக்கெல்லாம் இருக்குடா. நமக்கு தான் சரியாக வேட்டையாட தெரியலன்னு நினைக்கிறேன். உனக்கும் சொல்லு. டேய் போராடலாம் உன்னை கூப்பிட்டு வரேன் பாரு, அது தப்புடா. டேய் துப்பி தொலைடா, வைத்தால கீத்தால போக போகுது. சொல்கிறத கேட்குறானா பாரு. டேய் நல்லா இருக்கா? ஒன்று கூட பார்ப்போம். என்னடாச்சு? டேய் அழக அழக டேய் என்னடா பண்ணுது? துப்புடா துப்புடா துப்புடா. துப்பி தொலை. செத்துக்குது தொலையாதா? டேய் சொன்னல துப்புடா, நல்லா துப்புடா. என்னாச்சு? டேய் என்னாச்சு? அழக துப்பு, நல்லா துப்பு, நல்லா துப்பு துப்பு. என்னாச்சு? என்னடா பண்ணுது? டேய் 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 துப்புடா துப்புடா துப்புடா, நல்லா துப்புடா துப்பு. என்னடா பண்ணுது? சரியாயிடுச்சா?
என்னடா அதை வச்சு சுரிஞ்சிட்டு இருக்க? டேய் 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 அழக டேய் நில்லுடா டேய் 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 அழக டேய் நில்லுடா டேய் என்னடா சொல்ற? டேய் என்ன வா டேய் நல்லா பாத்தியா? அது தேவாங்க தானா? என் அப்பா லட்சுமா தேவாங்க தானே. டேய் ஜாண்டி ஊச்சி உப்பு கஞ்சி போச்சா ஒரு மாதத்துக்கு உட்காந்தீங்களாம் தெரியுமா? தேவாங்க எப்படிரா அவ்வளோ பெருசாக இருக்கும்? காட்டுக்குள்ளே இருக்குல்ல பெருசாக தான் இருக்கும். எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை. ஒருவேளை நம்ம இருக்கிற இடத்த யாராவது மோப்பம் முடிச்சிட்டாங்களோ? என்னடா என்ன எங்க சத்தம் இல்லாம எங்கடா? அந்த பாறை பக்கத்தில் தானே பார்த்தேன். காணுமே. அங்கே தான் இருந்துச்சு. பக்கத்தில் எங்கேயாவது போயிருக்குமோ? டேய் அப்போ செய், நீ அந்த பக்கமாக போ, நான் இந்த பக்கமாக வரேன். போ. டேய் சருக்கு சத்தம் கேட்காம போ.
என்னண்ணே ஏதாச்சும் தட்டுப்படுச்சா? என்னண்ணே ஏதாவது தட்டுப்படுச்சா? எதுக்குடா இப்படி வெட்டி ஆலையை வச்சு உசுரை வாங்குற? சத்தியமாக எங்கே தானே இருந்துச்சு. அப்போ எங்கே போச்சு? காற்றுல கரைஞ்சி போச்சா? ஏற்கனவே கொலைப்பட்டினிடா. நீ இப்படி வெட்டி ஆலையை வச்சிட்ருக்க. இப்படியே போயிட்டு இருந்தது இன்னும் 3 நாள் தான். அப்புறம் உட்கார கூட உடம்புல தெம்பு இருக்காது. சும்மா தேவைங்க பார்த்தேன், அதை பார்த்தேன், மட்டையை பார்த்தேன்னு உசுரை வாங்கிட்டு இருக்க. தேவையில்லாமல் இந்த மட்டச்சாமரனை கூட வச்சுக்கிட்டு உசுரை வாங்குது. சே, என்னண்ணா இப்படிலாம் பேசுகிற? என்ன காட்டுக்குள்ளே போகிறோம், தலைமறைவாக இருக்கணும், திங்க ஏதாவது வாங்கிட்டு வாடானா? சும்மா பிஸ்கோத்து, சாக்லேட்டு, முறுக்குன்னு சின்ன பசங்க திங்கிற ஐட்டமாக வாங்கிட்டு உசுரை வாங்குற. உன்னால் தாண்டா அப்படி சீப்பட்டு கிடக்குறோம். ஒளியில காட்டுக்குள்ளே போகிறேன்னு நீ தெளிவாக சொல்லியிருக்கணும். நான் ஏதோ வெளியூர் தான் போக போகிறோம்னு வழியில் சாப்பிட்றதுக்கு நொறுக்கு தனியாக வாங்கிட்டு வந்தேன். பண்ணுறதப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு என்னை மட்டும் குத்தம் சொல்கிறேனே. உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்ப? ஊர் பூரா போய் டமார் அடிச்சுட்டு வந்திருப்ப. இப்படி நிம்மதியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்க முடியாது. காட்டுக்குள்ளே போகிறேன்னு சொன்னதே உன்னால் புரிஞ்சிக்க முடியல. 10-15 வருஷம் உங்க கூட இருக்கேனே, என் மேலே கூட உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? எவனையும் நம்பாதனால தான்டா நான் உசுரோடு இருக்கேன். உன்னை நம்பினதால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இல்லை பார், இதுக்கு மேலே எதனா தட்டுப்பட்டுச்சுன்னா நல்லா பார்த்துட்டு அப்புறமா என்னை கூப்பிடு, புரியுதா? சும்மா இப்படி வெட்டி அலைய வச்சுட்டு இருக்காத. என்னடா மூஞ்சியை தொங்க போட்டு உட்காந்துருக்க? ஏன்னே நம்ம இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுறோம்? இந்த கஷ்டத்தோட ஒருத்தன் தாங்கலைன்னா அப்புறம் என்னடா அவன் வீரன்? ஆ, அப்படி என்ன பெருசாக வீரமாக வாழ்ந்துட்டோம்? ஊரில் மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிருந்தோம். விண்வெளிக்கு டூர் போகிறோன்னு ஊரில் இருக்க உசுரை வாங்கினோம். இப்போ இங்கே வந்து சீரழிகிறோம். வெளியில் தானே நம்மளாம் பெரிய வீரன். உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது ஒரு புழுப்பூச்சியை பிடிக்க கூட வக்கில்லைன்னு. இங்கே இருக்கவே பயமாக இருக்கு. நான் போகிறேண்ணே. சரி போ. நெசமாவா? ஆமாண்டா, எல்லாம் என் பிரச்சனை தானே, நான் பார்த்துக்கிறேன். நீ எது காட்டுக்குள்ளே இருந்து கஷ்டப்படணும்? கிளம்பு. டேய் கிளம்புடா. நீயும் வந்துருண்ணே, போயிடுவோம்ண்ணே. இந்த விண்வெளி டூர் இதெல்லாம் வேணாம்ண்ணே. ஊரில் போய் பொழப்ப பார்ப்போம். எம்புட்டு கஷ்டம் வந்தாலும் வீரன் லட்சியத்தை விட்டு கொடுக்க மாட்டான்டா.
ஏய் நான் யார் தெரியுமில? துரப்பாண்டி. ஏய் யாரு? துரப்பாண்டி. ஏய் என் அப்பையா நிச்சயமா ஜாவ வாங்கினானே. புஜிபா வா 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 Ha ha ha!
அனலில் காய்ச்சி கருந்தொள்ளி பறையடிடா ஆண்டா நடிமை எவனுக்கும் போது எசடா அனலில் காய்ச்சி கருந்தொளி பறையடிடா ஆண்டா நடிமை எவனுக்கும் போது எசடா உருட்டு அடிதா உச்சந்தோடு மகிடத்துல ஊருக்காகத்தான் உருமுறா உருமி போல வெட்டருவா பிடிச்ச கையை வெண்ணிலாவத்தோட போகுது கட்டங்கட்டூராவு காலம் வெண்கலத்தை காவு கேட்டுது பாண்டி நம்ம தோர பாண்டி ரெண்டாவது நீலாம் சாங்கி வந்தாண்டி பாண்டி நம்ம தோர பாண்டி ரெண்டாவது நீலாம் சாங்கி வந்தாண்டி எட்டூர் பஞ்சாயத்து அட்டன் பண்ண ஆளுதான் டொனால்டு ட்ரம்புக்கே அட்வைஸ் பண்ண பாக்குறான் சட்டத்திட்டம் எல்லாம் கதறு சட்டைக்குள்ள ரகசியம் சக்சஸ் ஆனாத்தான் சயின்ஸும் கூட அதிசயம் ஒளிஞ்சு காட்டுக்குள்ள கழிஞ்ச காலம் போச்சுடா மார்ஸ் பிளானட்டுல கால் வச்சாதான் மாசுடா முட்டாள்கள் யாரும் இல்ல பிரெயின் சைஸ் ஒண்ணுடா அண்ணாடங்காட்சி கிட்ட பிளாக் மணி ஏதுடா சனங்களுக்கு சரித்திரத்தை காட்டி கொடுக்குறான் சாம்பிளுக்கு நம்மளோட சொத்தை அழிக்கிறான் பாண்டி நம்ம தோர பாண்டி ரெண்டாவது நீலாம் சாங்கி வந்தாண்டி பாண்டி நம்ம தோர பாண்டி ரெண்டாவது நீலாம் சாங்கி வந்தாண்டி மாலு கட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டான் பாட்டி வடகடைக்கு பாவம் எண்ணி லாசுதான் ஆக்ஸ்போர்டு பல்கலைதான் விஞ்ஞானிகள் கூடமா உள்ளூர் 5ஆம் கிளாஸ் ஆர்பிடிக்கே பாடந்தான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் காலாவதி ஆச்சுன்னா களத்து மேட்டு கணக்கு கை கொண்டுக்கும் வாங்கடா ஊரை சுத்துறவன் ஊதாரியா இல்லடா சேட்டிலைட்டும் இனி தலைவனுக்கு தேருடா ஹிஸ்டரியில இல்ல இவன் பயண குறிப்புகள் விண்வெளிக்கு போக போஸ்ட்